Satyabhama Institute of Science and Technology, Chennai. டைரக்டர் ஹரி அவர்களுடைய இயக்கத்தில் ஆக்டர் விஷால் அவர்களுடைய நடிப்பில் வெளியான படம் தான் ரத்னம். இந்த படத்துடைய விநியோக தொகை பாக்கிய கொடுத்தாதான் திருச்சி தஞ்சை பகுதிகளில் ரத்னம் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள தியேட்டர் உரிமையாளர் சங்கங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் ரீசெண்டா ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில விஷால் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியால ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன இருந்தது அப்படின்னா, இறுதியா கட்ட பஞ்சாயத்து எந்தவித பயமும் வருத்தமும் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமால உள்ள சில ப்ரொடியூசர்ஸ்க்கும் இந்த வருஷம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா தான் அமையும் போல இருக்கு. தியேட்டர் அசோசியேஷன்ல இருக்கிற உறுப்பினர்களே, இன்னும் கங்காரு நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னும் இனிமேலும் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க. ஆனா என்ன மாதிரியான ஒரு போராளிக்கு முன்னால இது எதுவுமே எடுபடாது. தாமதமானாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நீதியால உங்களை ஜெயிச்சிருவேன். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் குடும்பம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அவங்க யாருமே பொழுதுபோக்குக்காக படம் எடுக்கல. நிறைய பிரிவுகளா இருக்கிற தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கு நன்றி. நீங்க ஏன் இத்தனை பிரிவுகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி கடவுளுக்கு தான் தெரியும். இது உங்களுக்கு தான் ஒரு அவமானம். இதை நான் ஒரு பொதுச் செயலராவோ நடிகராவோ தயாரிப்பாளராவோ பேசல. இத ஒரு முன்னாள் தயாரிப்பாளருடைய மகனா ஒரு குழந்தைய ரசிகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு தேர்ஸ்டே ஈவினிங்ல எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் அந்த போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சு. டேய், ரொம்ப நல்லா பண்றடா உங்களுக்காக. விவேக் இங்க வா. எங்க எடுத்து கொடுக்குறீங்களா? நல்லா செல்ல தம்பி, நல்லா பண்ண. நான் குரு கேட்கல. உங்களுக்குள்ளே கன்ஃபியூஷனா? இது யாரு தச்ச இது யாரு தச்ச ஷர்ட்? என் தாத்தா தச்ச ஷர்ட். யார் தச்ச சட்? என்ன கண்டினியூஸா ஒரு வாட்டி ஃபாஸ்டா போலாம் நினைக்கிற முடிவு. ஃபாஸ்டா போணும். அதான் யார் தச்ச சட்டை? என் தாத்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர அப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம், பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் தருது. நான் ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. மேம் எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க. அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. என்ன இது அவங்க எப்படி பார்த்தாங்க தெரில. ஆனால் அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.